வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சியினரோடு பேச்சுவார்த்தையை தொடங்கியது மட்டும் இல்லாம 2 கட்சியோட அந்த அலையன்ஸ் டீல சைன் பண்ணியிருக்கிறாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. இன்னும் எத்தனை கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரப்போறாங்க, இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்னென்ன இடங்கள் அடுத்த வாரம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசலாம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாகவே IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட தான் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பாங்க. முதல் சைனிங்கும் அவங்களோட தான் பண்ணுவாங்க. அந்த வழக்கத்தின்படி தான் இந்த முறையும் நேற்று சனிக்கிழமை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் IUMLோட டீல் சைன் பண்ணாங்க. அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு இந்த முறை 2 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை 3 இடங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களால் 3 இடங்களிலும் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் இந்த முறை ஒரு சீட்டை குறைச்சி கொடுத்து அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு மனிதநேய மக்கள் கட்சி, அதாவது ப்ரொஃபஸர் ஜவஹருல்லா அவர்களுடைய அந்த கட்சிக்கு 2 இடங்கள் இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. IUMLக்கு அவங்களுடைய ஏணி சின்னத்தில் அவங்க நிற்பாங்க. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கேண்டிடேட்ஸ் திமுகவினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு நேற்று சிஎம் சொன்ன தகவலாக இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் கட்சியோட தான் திமுகவுக்கு ஒரு பெரும் சிக்கல் இருந்தது. அந்த சிக்கல் கிட்டத்தட்ட தீர்ந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. நேற்று சனிக்கிழமை காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், திரு நிவேதித் தால்வா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் ஃப்ளோர் லீடர் அசம்பிளியில் திரு ராஜேஷ்குமார், இந்த 4வரும் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு TR பாலு தலைமையிலான அந்த குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக முடிஞ்சுது அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். முதன்முறையாக இந்த திமுக கூட்டணி பற்றி கிரீஷ் சோடங்கர் சொன்ன ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக அது பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் அவர் டிஎம்கே மேலே கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருந்தார். நேற்று மட்டும்தான் அவர் பாசிட்டிவாக பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அந்தந்த கட்சியினுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் காங்கிரஸ் சொன்னாங்க, டிஎம்கே அந்த எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக காங்கிரஸ்க்கு 27 அசம்பிளி சீட்ஸ் அல்ல 28 அசம்பிளி சீட்ஸ் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு மேல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத திமுக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கொடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கிட்டத்தட்ட 170 இல்லை 165 தொகுதியில் போட்டியிடணும். ஏற்கனவே தேமுதிக வந்திருக்கிறாங்க, மக்கள் நீதி மையம் கட்சி வந்திருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா எல்லாத்தையும் எங்கள் இதுலேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. அதனால் எல்லா கூட்டணி கட்சியினரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லியில் அவர் ஹைகமாண்டோட கன்சல்ட் பண்ணிவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இந்த அலையன்ஸ் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதற்கு முன்னால் மார்ச் 2ஆம் தேதி என்னுடைய தகவலின்படி முதலமைச்சர் அவர்கள் திமுகவினுடைய மாநிலங்களவை வேட்பாளர்களை அவர் டிக்ளேர் பண்ண போகிறாரு. அதோடு சேர்த்து காங்கிரஸ்க்கு ஒரு சீட் அப்படிங்கிற அந்த அறிவிப்பையும் முதல்வர் அவர்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒரு சீட் கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. மார்ச் 5ஆம் தேதியோடு அந்த ராஜ்யசபா நாமினேஷனுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் தேதி முடிகிறது. அதனால் இந்த வாரத்தில் நிச்சயமாக அதற்கான முடிவு எடுக்கப்பட வேண்டும். 2ஆம் தேதி அதற்கான அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, மதிமுகவோட பேச்சுவார்த்தை ஒரு கட்டம் முடிந்திருக்கிறது. 2வது கட்டத்தில் அந்த டீல் சைன் பண்ணப்படும். டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதிமுகவுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 சீட்டில் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க, 3 சீட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் சின்னத்தில் நின்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வைகோ அவர்கள் 3 சீட்டை வாங்கி கொண்டு அவருடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் பிறகு விசிகே மார்ச் 2ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. விசிகாக்கு ஏற்கனவே 6 சீட்டு கொடுத்துருந்தாங்க. கடந்த 2021 தேர்தலில் அதில் 4 தொகுதிகளில் விசிகா ஜெயிச்சிருந்தாங்க. 2 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள். ஸோ இந்த முறை விசிகாவுக்கு நிச்சயமாக 8 சீட்டாவது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ 8 இல்லை 9 அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். விசிகேவான டீலும் அடுத்த வாரம் சைன் ஆகிடும். அதன் பிறகு இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக.
தேமுதிகவுக்கு இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. எல்லா இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோட அந்த டீலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேமுதிகவை கடைசியாக கூப்பிடுவாங்கன்னு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு லெஃப்ட் பார்ட்டிஸ் ரெண்டுக்குமே 6 சீட்டு கடந்த முறை கொடுக்கப்பட்டது. அதே எண்ணிக்கையிலான சீட்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை தான் கட்சிகள் சொல்கிறாங்க. ஸோ இப்போது முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கட்சிகள் ஏற்கனவேவும் திமுகவினுடைய சின்னத்தில் போட்டிட்டு இருக்காங்க. இந்த முறையும் அவர்கள் போட்டியிட போகிறாங்க. அப்படி ஒரு 5 கட்சி இந்த முறை திமுகவினுடைய சின்னத்தில் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறாங்க. எஸ்டிபிஐ நெல்லை முபாரக் அவர்களுடைய கட்சி. அவங்க ஏற்கனவே 2019-21 தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களோடு இருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு வந்தாங்க. இப்போ அதிமுக மீண்டும் பாஜகவுக்கு போயிட்டதுனால அவங்க திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. எஸ்டிபிஐ கட்சி மற்ற இஸ்லாமிய கட்சிகள் போன்று எம்எம்எம்கே போன்றோ இல்லை ஐயுஎம்எல் போன்றோ ஒரு பெரும் ஆதரவை கொண்ட கட்சி கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கே எஸ்டிபிஐ அவர்களுடைய அந்த ஃபண்டமெண்டலிசம் நிறைய இடங்களில் பிடிக்காது. பட் இருந்தாலும் திமுக அந்த வாக்கை கூட விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க. தமிமும் அன்சாரிக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் புலிப்படைக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க. தனியரசு அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க. இந்த கட்சிகள் எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட போகிறார்கள். ஸோ இது இல்லாமல் திமுகவில் இப்பொழுது புதிதாக சேர்ந்துள்ள திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் திரு ஐயப்பன், ஏற்கனவே அதிமுக ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி இணைந்த திரு மனோஜ் பாண்டியன், அதன் பிறகு திரு வைத்திலிங்கம், இது போன்ற எல்லாருக்குமே திமுகவிலையும் சீட்டு கொடுக்க போறாங்க. ஸோ இந்த அலையன்ஸ் டிஸ்கஷன் ஆனது மார்ச் 1, அதாவது இன்று இருக்க போவதில்லை. இன்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள். இன்னைக்கு ஒரு நாள் அதற்கு லீவ் எடுத்துக்கொண்டு நாளைக்கு திங்கட்கிழமையிலிருந்து திருப்பி ஆரம்பிக்க போறாங்க. கிட்டத்தட்ட 8ஆம் தேதிக்குள் இந்த அலையன்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 9ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் திமுகவினுடைய மாநில மாநாட்டில் மேடை ஏறும் பொழுது எல்லா டிஸ்கஷனையும் முடிச்சுட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மக்கள்கிட்ட கொடுத்து முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பல வாக்குறுதிகளை சொல்வார் அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சீட் ஷேரிங் டாக்ஸை ரொம்ப சுமூகமாக முடிக்கணும்னு பார்க்குறாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. பட் அந்த பிரச்சனையும் இப்போ தீர்ந்து விட்டது அப்படின்னு தான் நமக்கு தகவல்கள் வருகிறது. ஸோ அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட காங்கிரஸோட டெல்லியில் பேசி திமுக இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 8ஆம் தேதிக்குள் எல்லா கட்சியினுடைய டீல் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.